ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீதான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். அபி வந்து என்கிட்ட இவ்வளோ பெரிய உண்மையை மறைக்க உனக்கு எப்படி மனசு வந்தது? எதுக்காக நீ என்கிட்ட இப்படிப்பட்ட உண்மையை மறைச்சு நல்லா சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் ராகவ் இருக்காங்க. உடனே அபி கிட்ட வந்து ஃபோன் கேட்குறாங்க. அபி, எனக்கு உன்னுடைய ஃபோன் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு, என்ன விஷயம் குட்டி பாஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் என்கிட்ட நான் ஃபோன் கேட்டால் நீ கொடுக்க மாட்டியா? என்ன ஏதுன்னு சொன்னதான் ஃபோன் தருவியா? இல்லை அப்படியெல்லாம் இல்லை. சரி அப்போ கொடுன்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ஃபோனை வாங்கிட்டு போகிறாங்க. ராகவ் ஃபோனை வாங்கிட்டு போயிட்டு அங்கே வந்து என்ன நடக்குது என்ன ஏதுன்றதை நம்ம விசாரிச்சு பார்த்தே ஆகணுமே, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. யோசிச்சுட்டே போயிட்டு அதில் வந்து தான் இவன் அனுப்பிச்சிருக்கானு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே இருந்து கால் பண்ணுறாங்க. நான் என்ன சொன்னேன், நீ வந்து கிளம்பி போனியா இல்லையா? உன் புருஷனை விட்டு விலகி போகணும்னு நான் வந்து டிமாண்ட் வச்சேன்ல, அதை இன்னும் ஏன் நீ செய்யாமல் இருக்கனலா சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, நான் போயிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, தயவு செஞ்சு இந்த வீடியோவை லீக் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அபி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஓ அப்படின்னா இதுதான் வந்து இவங்க பண்ண வேலையா? இவன் வந்து எதுக்காக என்னை விட்டு போகணும்னு சொல்லிட்டு டிமாண்ட் வச்சிருக்கான்? அப்படின்னா இவன் வந்து கண்டிப்பாக முரளி அனுப்பின ஆளாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ராகவ் முடிவு பண்றாங்க. ராகவ் எப்படி இதை நிரூபிக்க போறாங்க? அபி எப்படி இந்த பிரச்சனையில இருந்து ராகவ் காப்பாற்றுவாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.